வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிறந்த நடிகர், ஒரு தமிழ்நாட்டோட அரசியல்வாதி, தென்னிந்திய திரைப்பட சங்கத்தோட முன்னாள் தலைவர், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தவர். இந்த மாதிரி இவருடைய வெற்றி பயணத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்பொழுதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யாரை பற்றி சொல்கிறேன்னு. ஆமாங்க, நடிகர் சரத்குமார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் சரத்குமார் அவர்களுடைய அப்பா பேருன்னு பார்த்தோன்னா எம் ராமநாதன், அம்மாவோட பேரு புஷ்பலீலா. அவங்க 2 பேருக்கும் மகனாக நியூ டெல்லியில் 1954 ஜூலை 14 அப்போ பிறந்திருக்காரு. இவங்களுடைய சகோதரியோட பேருன்னு பார்த்தோன்னா மல்லிகா குமார். இவங்க காரைக்குடியை அடுத்து உள்ள சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள தலக்காவூருங்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. நடிகர் சரத்குமார் அவர்கள் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்காரு. சரத்குமார் அவர்கள் திரைத்துறைக்கு வருவதற்கு முன்னாடியே சாயாதேவிங்கிறவங்கள காதலிச்சு திருமணமும் பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு வரலட்சுமி பூஜாங்கிற 2 மகள்களும் இருக்காங்க. ஆனால் குடும்பத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனை காரணத்தினால சரத்குமாருக்கும் சாயாதேவிக்கும் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. சரத்குமார் அவர்கள் ராடன் நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு தனியார் நிகழ்ச்சியை வழங்கினார். அப்போது அந்த ராடன் நிறுவனத்தோட உரிமையாளரும் நடிகையுமான ராதிகாவோட சரத்குமார் அவர்களுக்கு பழக்கம் ஏற்பட்டு அது காதலாகவும் மாறுது. அந்த நிலையில் 2001 வருஷத்தில் 2 பேருமே திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த 2 பேருக்கும் ஒரு மகனும் இருக்காங்க. அவங்களுடைய பேர் ராகுல். 1996 திமுகவில் இணைகிறாரு சரத்குமார் அவர்கள். அதுக்கப்புறமா 1998 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற வேட்பாளராக திருநெல்வேலி தொகுதியில் போட்டியும் விடுறாரு. ஆனால் இவரால் வெற்றியடைய முடியல. அதுக்கப்புறமா 2001 வருஷத்தில் திமுக சார்பில் மாநிலங்களவையில் உறுப்பினரும் ஆகிறாரு. 2006 வருஷத்தில் அந்த கட்சி தலைவர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனை காரணத்தினால 2006 வருஷத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே வெளியாகிறாரு. அந்த ஒரு தேர்தலில் திமுகவோட எதிர்கட்சியான அதிமுகவில் மனைவி ராதிகாவோட இணைஞ்சு தீவிர பிரச்சாரத்திலையுமே ஈடுபடுறாரு. ஆனால் 2006 வருஷத்தில் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக படு தோல்வி அடையுது. ஆனால் இருந்தாலுமே ராதிகா அவர்கள் அதிமுக கட்சியில் ஏற்பட்ட சில பிரச்சனை காரணத்தினால அவங்கள அக்டோபர் மாதம் 2006 வருஷத்திலேயே வெளியேற்றவும் படுறாங்க. ஆனால் இதை தொடர்ந்து சரத்குமாருமே நவம்பர் 2006 வருஷத்தில் திரைப்பட வேலைகளை காரணம் காட்டி அவருமே வெளியாகிறாரு. அதுக்கப்புறமா சரத்குமார் அவர்கள் தன்னுடைய தலைமையில் 2007 வருஷம் ஆகஸ்ட் 31 அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சிங்கிறத தொடங்குறாரு. 29/9/2007 வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா 2024 வருஷத்தில் தன் கட்சியை ஜேபியோட இணைச்சாரு. சரத்குமார் அவர்கள் 2001 வருஷத்தில் மாநிலங்களவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக வெற்றி அடைஞ்சிருக்காரு. அடுத்ததாக சட்டமன்ற தேர்தல்னு பார்த்தோன்னா 2011 வருஷத்தில் தென்காசியில் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சிக்காக வெற்றியும் அடைகிறாரு. இவருக்கு எதிராக இருந்தவர்னு பார்த்தோன்னா வி கருப்பசாமி பாண்டியன். சரத்குமார்னு சொன்னாலே நிறைய படங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதில் சில படங்கள்னு பார்த்தோன்னா நட்புக்காக, சேரன் பாண்டியன், புலன் விசாரணை, சூரிய வம்சம், நாட்டாமை, நேதாஜி, கம்பீரம், ரகசிய போலீஸ், சாணக்கியா, தலைமகன், காஞ்சனா, பச்சை கிளி முத்துச்சரம், இந்த மாதிரி பல படங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இவர் நடித்த படங்களில் உங்களுக்கு எது ஃபேவரட்டுங்கிறத என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததாக சரத்குமார் அவர்கள் வாங்கின விருதுகள் நிறையவே இருக்குது. அப்படி பல அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அதில் சில அவார்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். 1993 வருஷத்தில் தமிழக அரசின் கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு. தமிழக அரசு விருதுகள்னு பார்த்தோன்னா 1994 வருஷத்தில் தமிழ்நாடு அரசு சிறந்த நடிகருக்கான விருதும் நாட்டாமை படத்துக்காக வாங்கியிருக்காரு. அடுத்ததாக 1996 எம்ஜிஆர் அவார்டு வாங்கியிருக்காரு. அடுத்ததாக 1998 வருஷத்தில் தமிழ்நாடு அரசு சிறந்த நடிகருக்கான விருது நட்புக்காக சிம்மராசி படத்துக்காக வாங்கியிருக்காரு. அடுத்ததாக ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் எதுக்காக வாங்கியிருக்காங்கன்னா 1994 சிறந்த தமிழ் நடிகருக்கான, அதாவது நாட்டாமை படத்துக்காகவும் நட்புக்காக படத்துக்காகவும் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு சினிமா எக்ஸ்பிரஸ் விருது சிறந்த வில்லனுக்காக புலன் விசாரணை படத்திற்காக 1990 வருஷத்தில் வாங்கியிருக்காரு. அடுத்ததாக 1992 வருஷத்தில் சூரியன் படத்துக்காக சிறந்த நடிகருக்கான அவார்டை வாங்கியிருக்காரு. அடுத்ததாக 1994, 97, 2000 வருஷத்தில் நாட்டாமை, சூரிய வம்சம், அடுத்ததாக 2000 வருஷத்தில் செவாலிய சிவாஜி கணேசன் அவார்டுமே வாங்கியிருக்காரு. அடுத்ததாக 1997 வருஷத்தில் தினகரன் சினிமாவுக்காக சிறந்த நடிகர் விருது சூரியவம்சம் படத்துக்காக வாங்கியிருக்காரு. அதே சூரியவம்சம் படத்துக்காக சினிமா ரசிகர்கள் விருது 1997 வருஷத்தில் வாங்கியிருக்காரு. 2005 சிவாஜி கணேசன் விருது, 2006 எம்ஜிஆர் சிவாஜி விருது. அடுத்ததாக 2009 வனிதா மலையாள இதழில் சிறந்த நடிகருக்கான விருது வாங்கியிருக்காரு. அடுத்ததாக அதே 2009 வருஷத்தில் சத்திய நினைவு விருது சிறந்த நடிகருக்காக, அதாவது பழனிராஜா படத்துக்காக வாங்கியிருக்காரு. அதே 2009 வருஷத்தில் ஜெய்ஹிந்த் தேசபக்தி பெருமை விருது, மாத்ருபூமி அமுத்ரா நடுவர் சிறப்பு விருது. அடுத்ததாக 2011 வருஷத்தில் சைமா சிறந்த சார்பு நடிகருக்கான விருது. இந்த விருது காஞ்சனா படத்திற்காக வாங்கியிருப்பார்.
நெக்ஸ்ட்டு விஜய் அவார்டுமே 2016 வருஷத்தில் அதே காஞ்சனா மூவிக்காக வாங்கியிருப்பாரு. அடுத்ததாக 2013 ரெயின்போ நல்லெண்ண தூதுவர் விருதம் வாங்கியிருக்காரு. அடுத்ததாக 2013 வருஷத்துலேயே நார்வே தமிழ் திரைப்பட விருது தமிழ் திரையுலக அடையாளத்திற்காக வாங்கியிருக்காரு. இப்படி பல வெற்றிகளை கொண்ட சரத்குமார் அவர்களுடைய பயோகிராஃபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.